கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான காலை வேளையிலும் ஆண்டவருடைய வேதத்தை தியானிப்போம். வசனம் தானியேல் 9ஆம் அதிகாரம் வசனம் 23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். இவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. இன்னும் ப்ரேயர் பண்ணி ஆமேன்னு சொல்லலை, அதுக்கு முன்னாடி கட்டளை வெளிப்பட்டது. ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டாரு, ஓகே உடனே சாங்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இப்படி உள்ள ஒரு தேவ மனுஷனுடைய ஜெபம் எவ்வளோ சீக்கிரம் கேட்கப்படுது பாருங்க. நம்ம நிறைய பேருடைய ஜெபங்கள் கூரையை கூட தாண்ட மாட்டேங்குது. இவர் பண்ணுற ஜெபம் பாருங்க, ஈஸியாக ஆண்டவர்கிட்ட இருந்து ஆமேன் ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேளுங்க, இதுபடி எனக்கு செஞ்சு கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டு இயேசுவின் நாமத்தில் ஆமேன் சொல்கிறதுக்கு முன்னாடியே கட்டளை வெளிப்பட்டதுன்னா ஜஸ்ட் இமேஜின் அண்ட் சி ஹவு ஃபாஸ்ட். அதே மாதிரி தான் எனக்கு டக்குன்னு ஆண்டவர் இப்போ ஞாபகப்படுத்துறது என்னன்னா, எசேக்கியா ராஜாவுடைய ஜெபம். அதுவும் அதே மாதிரி தான் பாருங்க. எசேக்கியா ராஜாக்கு ஏசாயா சொல்கிறாரு, தீர்க்கதரிசியாக சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நீ சாக போகிற ராஜா, நீங்கள் சாக போகிறீங்க, உங்களுக்கு காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிடுங்க, ஓகே ஆண்டவர் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவர் அந்த பெரிய அரண்மனை பார்த்தீங்களா, அரண்மனை முற்றத்தை கூட அவர் தாண்டலை பாருங்க. அப்படின்னா ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். எசேக்கியா ராஜா அதுக்குள்ளே மனசு உடஞ்சி போய் அவர் செவரு பக்கம் திரும்பி குலுங்கி அழுதுருக்கார். ஆண்டவரே என் ஆயுஸ் இவ்வளோ சீக்கிரம் போகணுமான்னு சொல்லியிருப்பாரா, அவர் என்ன சொல்லி ஜெபம் பண்ணார்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் தொடப்பட்டு உடனே வெளிப்பட்டது. இது மாதிரி தான் கட்டளை வெளிப்பட்டது. 15 வருஷம் நான் கூட்டி கொடுக்குறேன், இந்த அப்படிங்கிற மாதிரி ஆண்டவர் அந்த ஏசாயா கிட்ட திருப்பி சொல்கிறாரு. ஏசாயா முற்றத்துக்கிட்ட போயிட்டு இருக்கிறாரு, விஷயத்த சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற ராஜா, நீங்கள் சாக போறீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் திருப்பி கூப்பிட்டு நீ திருப்பி போ, அதே ராஜா கிட்ட போய் சொல்லு, 15 வருஷம் நான் கூட்டி தரேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர்னு இதுக்கு மேலே நமக்கு என்ன சந்தேகம் வேண்டியிருக்கு? அவர் எல்லா ஜெபத்தையும் கேட்பார், எல்லாத்துக்கும் அவர் ஆனால் எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பாருன்னு நான் போய் சொல்லக்கூடாது. சிலது அவர் சித்தத்துக்குள்ளே இருக்குன்னா உடனே கொடுப்பாரு, சிலது கொஞ்சம் டிலேடாக கொடுப்பார். ஏன்னா டிலேடாக கொடுத்தா தான் நமக்கு அதில் நன்மை, உடனே கொடுத்தா வேஸ்ட்டு. அடுத்து சிலதுக்கு ஆன்சரே பண்ண மாட்டார், ஏன்னா அது அவர் சித்தத்துக்குள்ளே வரல. ஹல்லேலூயா. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஏற்ற ஜெபம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சில ஆவிக்குரிய காரியங்களை நான் கேட்பேன் பாருங்களேன், அது டக்குன்னு எனக்கு கிடைச்சிரும். அப்படிதான் வேண்டுதல் அவரை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் கட்டளை பிறந்ததுன்னு தானியலுக்கு சொல்லப்படுறது போல எனக்கு நிறைய ஆவிக்குரிய காரியங்கள் கிடைச்சிருக்கு. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையில் நம்ம கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்தால் போகிறோம், அவரை பிரியப்படுத்தணும். எதை வச்சு பிரியப்படுத்துறத நிறைய பேர் நினைக்கிறாங்க, கடவுளை எப்படி பிரியப்படுத்துறதுன்னு அவருக்கு ஏதாவது நம்ம போய் செய்யணும்னு நினைக்கிறாங்க. நிறைய ஆண்டவர் அறியாத மக்கள் பூஜை பண்ணுறாங்க, மாலை கொண்டு போய் போடுறாங்க, எலுமிச்சம்பழம் மாலை, அது எதுக்குன்னு தெரியாது. அப்புறம் எலுமிச்சம்பழத்தை கார் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி பூஜை பண்ணி வைப்பாங்க. அதுனா அந்த எலுமிச்சம்பழம் அதை காப்பாற்றிடும், யாருமே இது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய காரியங்கள், மண் இது என்னது அந்த நெருப்பு லைவ் கோல், அது மேலே நடந்து போனால் என்னோட பிரச்சனை தீர்ந்து போயிடும்னு நினைக்கிறாங்க. கங்கை நதியில் போய் நான் குளிச்சேன்னா சரியாயிடும், ஆண்டவருக்கு இத்தனை முறை நான் பிரகடனம் பண்ணுவேன், என்னுடைய சரீரத்தில் அப்படி உருண்டு சன்னிதானத்தை சுற்றி வந்தேன்னா என் காரியம் சரியாயிரும், நான் திருப்பதியில் போய் மொட்டை போடுறேன் அதனால என்னுடைய காரியம் சரியாயிரும் அப்படின்னு நினச்சி ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயேசுக்கு இதெல்லாம் பிடிக்காது, இதெல்லாம் செஞ்சால் பிடிக்காது. அவர் மெழுகுபத்தி பற்றி வச்சா கூட பிடிக்காது. அவர் என்ன சொல்கிறாரு, நீ எனக்கு பிரியமாக இருக்கணும்னா ஒரே ஒரு காரியம், நீ என் மேலே விசுவாசமாக இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அது ஒன்று தான். என்ன அது விசுவாசம்னா என்ன? புதிய வார்த்தையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்பிக்கையின் உச்சக்கட்டம் தான் விசுவாசம். நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கும். கடவுள் மேலே நம்பிக்கை இந்த ஏத்தியிஸ்ட்டுக்கு மாத்திரம் இருக்காது. அவங்க கடவுளையும் நம்ப மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு இருக்காது. மற்றபடி எல்லாருக்குமே ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கும். அவங்கவுங்க கடவுள் மேலே அவங்கவுங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறது என்னென்னா, உனக்கு விசுவாசம் தேவை.
விசுவாசம்னா பெரிய விசுவாசம் இல்லை, கடுகளவு உனக்கு விசுவாசம் இருந்தால் பெரிய காரியங்களை நீ செஞ்சிருவ, சாதிச்சிருவேன்னு. சின்ன காரியத்தை தான் கேட்குறாரு. சின்ன அளவு விசுவாசம் என் மேலே வை, அப்போ பாரு நீ என்னென்ன காரியத்தை செய்வேன்னு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்கள் எல்லாத்தையும் நான் செய்வேன் உனக்காக, ஏன்னா நீ எனக்கு பிரியமானவன் ஆயிட்ட. இந்த வசனத்தில் அப்படி தான் சொல்லியிருக்கு பாருங்களேன். இந்த தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தில் ஸ்டார்டிங்லேயே நீ மிகவும் பிரியமானவன். தானியலுக்கு எப்படிப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட், நீ மிகவும் பிரியமானவன். ஆண்டவர் அவன் மேலே அவ்வளோ பிரியம் வைக்கிறாருன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவ்வளோ ஆண்டவர் மேலே பக்தி, வைராக்கியம். எந்த லெவல்லனா ஒரு விசுவாசம் சூப்பர் விசுவாசம், 100% ஃபெய்த் இன் காட், இன் கிரைஸ்ட் ஜீசஸ். அப்படி வச்ச அந்த விசுவாசத்தின் நிமித்தம் தான் அவருக்கு பயங்கரமான ஒரு குகைக்குள்ளே போட்டால் கூட, ஒரு கெபியில் போட்டால் கூட, ஒரு சிங்கங்களுக்கு சாப்பாடு போடாமல் பட்னியாக இருந்த சிங்கங்களுக்கு மத்தியில் தூக்கி போட்டால் கூட சிங்கத்தை ஒன்றுமே அவரை சேதப்படுத்த முடியல. ஒரு 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 பிராண்டி அப்படி ஒரு ஸ்க்ராட்ச் கூட உண்டு பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஆண்டவர் தூதர்களை அனுப்பி வாயை கட்டி விட்டார். அந்த சிங்கம் ஒன்றுமே செய்யலை, ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னு சொன்னால் ஆண்டவர் கட்டளை பிறப்பித்தார். கட்டளை பிறப்பித்துட்டார்னா யாருமே ஒன்றும் செய்ய முடியாது. இது ஆண்டவருடைய கட்டளை, அதை யாராலையும் மீற முடியாது. ஏன்னா ஆண்டவர் தான் சுப்ரீம் பீயிங். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம பார்த்த இந்த காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நமக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், பிரியமானவளே, பிரியமானவனே, நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே கட்டளை நான் பிறப்பித்திட்டேன், உனக்கு கிடைச்சிருச்சு பாரு அப்படின்னு சொல்கிற காரியமாக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இப்படிப்பட்ட பிரியமானவனே என்று எங்களை கூப்பிடத்தக்க காரியம் எங்களுக்குள்ளே இருக்கணும் ராஜா. இந்த விசுவாசம் அதிகமாக எங்களுக்குள்ளே பெருகட்டும் ராஜா. இந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே அதிகமாக பெருக 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 அப்பா எங்களை நீங்கள் பெரிய பலவான்களைப் போல, பராக்கிரமசாலிகளைப் போல ஆண்டவரை இன்னும் சாதிக்கக்கூடியவர்களாக, சாதனையாளர்களாக இந்த உலகத்தில் திகழச் செய்வீங்கப்பா. உமக்கு நன்றி ராஜா. நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆசீர்வாதமே எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும். நன்றி ஆண்டவரே. ஞானத்தை கொடுக்கும், விவேகத்தை கொடுக்கும், பொறுமையை கொடுக்கும். இன்னும் ஆண்டவரே எல்லா வித நன்மைகளையும் கொடுக்கும். விசுவாசிக்கிறோம்ப்பா, விசுவாசிக்கிறோம் ராஜா, முற்றிலும் விசுவாசிக்கிறோம். அப்போ நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜெபம் உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் கட்டளையை பிறப்பிச்சிருவீங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலை எல்லாருக்கும் ஆசீர்வதிங்க. நமக்கு பிரியமானவர்களாய் விளங்க விசுவாசத்தை பழுகி பெருகும்படி எங்களுக்குள்ளே கிரியை நடப்பீங்க. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. Thank you friends for joining us, and God bless you all.